கனடாவின் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்து முக்கியமான செய்திகளின் தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். கல்கரியில் நடைபெற்று வரும் புகழ்பெற்ற கல்கரி ஸ்டாம்பீட் திருவிழாவில் பிரதமர் மார்க் கார்னே கலந்து கொண்டார். இந்த ஆண்டிற்கான விழாவில் சுமார் 1.4 மில்லியன் மக்கள் பங்கேற்றதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. விழாவில் உரையாற்றிய பிரதமர் எண்ணெய் ஏற்றுமதி, மின்சாரம் மற்றும் மின்சார வாகன உற்பத்தி ஆகிய மூவகை எரிசக்தி நெருக்கடிகளை சமாளிக்க தேசிய அளவிலான ஒற்றுமை அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் எரிசக்தி இறையாண்மை என்ற கருத்தை முன்வைத்த அவர் வெளிநாட்டு எரிசக்தியை சார்ந்திருப்பதை குறைத்து உள்நாட்டு வளங்களை அதிகப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பற்றி விவாதித்துள்ளார். அதே வழியில் மாகாண தலைவர்கள் மாகாண சுயாட்சிக்கு முக்கியத்துவம் அளித்து தங்களின் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். புதிய சட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் மத்திய மற்றும் மாகாண அரசுகளுக்கு இடையேயான முக்கிய அரசியல் விவாதமாக இது உருவெடுத்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு டொரண்டோவின் போல்சன் ஸ்ட்ரீட் மற்றும் செரி ஸ்ட்ரீட் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. காவல்துறையினரின் தகவல்படி குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் அடையாளம் தெரியாத மற்றொரு நபருக்கும் இடையேதான் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. துப்பாக்கியால் சுட்ட பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பயணிகளுடன் இருந்த ஒரு ரைட் ஷேர் வாகனத்தை திருடிச் சென்றுள்ளார். சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்லும் போது அவர் பாதசாரிகள் மற்றும் பிற வாகனங்கள் மீது மோதியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தின் விளைவாக 2 பேர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடனும் மற்றொருவர் வாகனம் மோதிய காயத்துடனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் அனைவரின் காயங்களும் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக பிரம்டனை சேர்ந்த 25 வயதான ஓமர் அப்துல் சிங்கத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருடப்பட்ட வாகனத்தில் இருந்து ஒரு துப்பாக்கியையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். முன்னதாக 5 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருந்தது. ஆனால் மற்ற 4 பேரும் திருடப்பட்ட காரில் இருந்த பயணிகள் என தெளிவுபடுத்தப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மற்றொரு நபரை பற்றிய அடையாளங்கள் இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை எனவும் இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை அன்று மாலை 5 மணியளவில் நெடுஞ்சாலை 40இல் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் நார்த்வாட்டர் போர்ட் பகுதியைச் சேர்ந்த 62 வயது முதியவர் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். 2வது மோட்டார் சைக்கிளை ஓட்டியவர் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சாஸ்கட்வன் RCMP விபத்து மறுவடிவமைப்பு நிபுணரின் உதவியுடன் காவல்துறை இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. தென்கிழக்கு கல்கரியில் உள்ள லெகட்சி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணியளவில் குளத்தில் மூழ்கி ஒரு சிறுமி உயிரிழந்துள்ளார். குடும்ப உறுப்பினர் ஒருவர் அவரை மீட்ட போதிலும் மருத்துவ உதவிக்குழுவினர் மற்றும் தீயணைப்பு படையினர் தீவிர முதலுதவி அளித்தும் சிறுமியை காப்பாற்ற இயலவில்லை என அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். சனிக்கிழமை அதிகாலை சுமார் 2:20 மணியளவில் நெடுஞ்சாலை 9இல் ஒயிட்வுட் நகருக்கு வடக்கே கார் ஒன்று மோஸ் விலங்குடன் மோதியதில் கடுமையாக சேதமடைந்து நெடுஞ்சாலையை விட்டு விலக்கி வயல்வெளியில் நின்றுள்ளது. காரில் இருந்த 4 பயணிகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்களை காவல்துறை விசாரித்து வருகிறது. பன்ஸ்வில் பகுதியில் உள்ள அரோஹெட் புரோவின்சியல் பார்க் முகாம் தளத்தில் சனிக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு ஏற்பட்ட தகராறு குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சந்தேகத்துக்குரிய வகையில் இருந்து பேரி நகரைச் சேர்ந்த 46 வயது நபரை விசாரணைக்கு உட்படுத்தினர். விசாரணையில் அவர் மது அல்லது போதைப்பொருள் உட்கொண்டு வாகனம் ஓட்டியது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர் மீது போதையில் வாகனம் ஓட்டியது மற்றும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக மதுபானம் இரத்தத்தில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் விடுவிக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் மாதம் பிரிஸ்பிரிட்ஜ் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் கேம்பிரிட்ஜ் பகுதியில் உள்ள 401 அதிவேக நெடுஞ்சாலையில் சனிக்கிழமை மதியம் 12:30 மணியளவில் 9 வாகனங்கள் மற்றும் ஒரு சரக்கு லாரி சம்பந்தப்பட்ட பயங்கர சங்கிலி தொடர் விபத்து நேரிட்டது. மெதுவாக சென்று கொண்டிருந்த வாகனங்களின் பின்புறமாக அதிவேகமாக வந்த சரக்கு லாரி மோதியதே இந்த விபத்துக்கு காரணம் என OPP அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த கார் ஓட்டுநர் ஒருவர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் 15 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு பின்னர் விசாரணை நிலுவையில் உள்ளதால் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டார். இந்த விபத்தில் தனது 3 வயது குழந்தையுடன் நூலிலையில் உயிர் தப்பிய அவமதுல் மஜீத் என்ற பெண்மணி ஓட்டுநர்கள் அனைவரும் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார்.
கல்கரியின் தென்மேற்கு பகுதியில் சனிக்கிழமை இரவு 8 மணியளவில் 58வது அவென்யூ மற்றும் 2வது ஸ்ட்ரீட் சந்திப்பில் சாலை கடக்க முயன்று 70 வயது மூதாட்டி ஒருவர் மீது மேற்கு நோக்கி சென்ற கார் மோதியுள்ளது. இந்த விபத்தில் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவிலான கடுமையான காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் சிகிச்சை பிரிவினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். காரை ஓட்டி வந்த அந்த நபர் சம்பவ இடத்திலேயே தங்கியிருந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். விபத்துக்கு அதிவேகமோ அல்லது போதையோ காரணம் இல்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லண்டன் நகரின் பரபரப்பான சாலையான ஹைபரி அவென்யூ தெற்கு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணியளவில் 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த சம்பவத்தில் ஒரு வாகனத்தில் இருந்த 2 பேர் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பர்னபியின் ரெத்வேட் டிரைவ் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:18 மணியளவில் திடீரென பயங்கர தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்த போது ஒரு வீட்டின் உரிமையாளர்கள் ஏற்கனவே வெளியேறியிருந்தனர். இருப்பினும் தீ அருகிலுள்ள வீட்டுக்கும் பரவ தொடங்கியதால் 36 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 3 தீயணைப்பு வாகனங்கள் இணைந்து இருபுறமும் இருந்தும் தீயை கட்டுப்படுத்தினர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணம் குறித்து இந்த வாரத்தில் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அல்பர்டாவில் ஏற்பட்ட சுழற்காற்று காரணமாக சில கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. இந்த ஆண்டு ஜூலை மத்திக்குள் அல்பர்டாவில் 23 சுழற்காற்றுகள் பதிவாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஈஸ்ட் கூட்டணி பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக அந்த பகுதியில் வெளியேற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பாஸ்டன்பார் அருகே நிலவும் வானிலை தீயணைப்பு வீரர்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாங்கவர் தீவில் உள்ள பாக்ஸ்வில்லில் நடைபெற்ற வருடாந்திர மணல் சிற்ப போட்டியில் சனிக்கிழமை இரவில் மர்ம நபர்கள் சிலர் புகுந்து பல சிற்பங்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் 30க்கும் மேற்பட்ட சர்வதேச கலைஞர்கள் சேதமடைந்த தங்களின் சிற்பங்களை மீண்டும் சரி செய்யும் பணியில் அவசரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. ஃபோர்ட் மோட்டார் நிறுவனம் மற்றும் கனேடிய வாகன உற்பத்தி தொழிலாளர்களிடையே புதிய 3 ஆண்டு தொழிலாளர் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இது ஒன்டாரியோ மற்றும் அல்பர்டாவில் உள்ள 6 ஆலைகளைச் சேர்ந்த சுமார் 5000 தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்று கனடா சுற்றுச்சூழல் வாரியம் மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சிம்கோ கவுண்டி, மஸ்கோகா மற்றும் தென் மற்றும் மத்திய ஒன்டாரியோவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த வெப்ப அலையினால் பாதிக்கப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வாட்டர்லோ பிராந்தியத்துக்கும் இந்த எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை தொடங்கும் இந்த வெப்ப அலை புதன் அல்லது வியாழக்கிழமை மாலை வரை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது 30 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக கூடும் என்றும் காற்றில் ஈரப்பதத்தின் தாக்கம் அதிகரிக்கும் போது இது 38 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை உணரப்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் வெப்பநிலை 20 முதல் 23 டிகிரி செல்சியஸாக குறைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இந்த வெப்ப அலையின் தாக்கம் உச்சத்தை எட்டும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் காற்றின் தரம் மோசமடைந்து அது ஆரோக்கியத்துக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கும் பிரிவை எட்டக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஒன்டாரியோவின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் கியூபெக், மனிடோபா மற்றும் சாஸ்கேட்வன் ஆகிய பகுதிகளுக்கு ஆரஞ்சு நிற வெப்பம் மற்றும் காற்றின் தரத்துக்கான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும், தலைவலி, மயக்கம், அதிக தாகம் மற்றும் வாந்தி போன்ற வெப்ப சோர்வு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் வெளியில் செல்லும் போது மிக எச்சரிக்கையுடனும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.